வருமானம் தெரிஞ்சதுனால அவங்கள வந்து ஸ்கூல் சேர்த்தா முடிச்சாங்க. இப்போ 10th மீண்டும் சேர்த்து படிக்க நினைக்கிறேன். அது என்ன எவ்வளோ ஸ்கூல் ஃபீஸு கம்மியாக சார் நீங்கள் வந்து யூனியன் அளவு புக்கு நோட்டு இதெல்லாம் வாங்கிட்டு பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி பையன் தேதி படிக்க பண்ணுற மாதிரி வாசல் நீங்கள் சொல்லணும். சரி, அது என்ன எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்? 10th முடிச்சு 11th ஜாயின் பண்ணுறாங்க. 10th அட்மிஷன் அதெல்லாம் எங்கேருந்து வரீங்கப்பா? காட்டுப்பாளையம் சொல்லியிருந்தோம். அதெல்லாம் தெரியுமா உனக்கு? திருப்பூர் போங்கப்பா. திருப்பூர் வந்து வரோம். சரி, உங்களுக்கு பேர் என்னப்பா? பேர் கண்ணன். கண்ணன் கண்ணன் நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறேன். சரி, உங்களுக்கு அட்மிஷன் வேணும் இல்லையா? ஆமாங்க. என்ன அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? அப்பா என்ன தொழில் பண்ணுறாங்க? அப்பா மேஸ்திரிங்கய்யா. அம்மா கட்டுற அம்மா கூலி வேலைக்கு போனாங்க. அப்பா அப்படியே வேலைக்கு சம்பளம் வந்து என்ன கஷ்டப்படுறது வருமானம் இல்லை. ஏன் இடையில வந்து சார் இதனால இருந்தாலும் வீட்டில் தாங்க வச்சுருக்காங்க. படிக்கிறதுக்கு இல்லாமல் வருமானம் இல்லை. நான் கட்டாயப்படுத்தி கேட்டதுனால அம்மா வருமானம் உங்களுக்கு ஆகணும்னா அந்த பையன் பார்வையற்றவராக இருக்காங்க. படி கவனம் செலுத்தாம அரசாங்கம் இருக்காங்க. பார்வையற்றம் படிச்சு நீ என்ன பண்ண போகிற வீட்டில் உட்கார சொல்கிறாங்க. அது ஒரு காரணம். அப்பா வந்து வாங்கினால நாங்கள் பண்ணுறாரு. அப்படியா? சரி, ரெண்டுமே காரணமாக இருக்குது. ஆமாம். சரி, அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அதாவது இப்போ எல்லாருக்குமே வந்து கல்வி வந்து ரொம்ப அவசியமானது. நமக்கு பார்வை இல்லாத மாணவர்களுக்கும் வந்து இன்றைக்கி நிறையா சாதிக்கிறாங்க. படித்து மாற்றுத்திறனாளிகள் எல்லா துறையிலுமே நல்லா சாதிக்கிறாங்க. குறிப்பாக அரசாங்கம் சரி, தனியார் துறைகளும் சரி, எல்லாருக்கும் முக்கிய நல்லா வேலை வாய்ப்பு கிடைக்குது. அரசாங்கத்தில் வந்து ரிசர்வேஷன் பார்வையற்றதுக்கான ரிசர்வேஷன் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வங்கித்துறையில் எல்லா பேங்க்லையுமே பார்வையற்றவர்கள் வேலை செய்கிறாங்க. கணினி பயிற்சி படித்து கூட நல்லா வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு திறமையில் காட்டுறாங்க. அதனால் பார்வையில்லை அப்படிங்கிற காரணத்துக்காக கல்வி தடை பண்ணக்கூடாது. இன்றைக்கி எல்லாமே வந்து படித்து முன்னேறி வரக்கூடிய அளவில் நன்றாக இருக்கிறாங்க. மட்டுமல்ல, கல்வி தான் வந்து நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானது. கல்வி தான் வந்து நமக்கு பார்வை இல்லைனாலும் கல்வி தான் நமக்கு 2 கண்ணாக இருக்குது இல்லையா? அதனால் கல்வி வந்து கற்க வேண்டிய வயசில் இளமையில் கற்கணும். சரி சரி, தாமதம் பண்ணாலும் பரவாயில்ல, அட்மிஷன் கொடுத்துடலாம். பணம் கொடுத்தா பொருளாதார பிரச்சனை தனியாக இருக்காது. பையனை விட்டுட்டு போங்க, சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னால் வழிமுறைகளை நான் பார்த்துக்கிறேன். ஏற்பாடு பண்ணுறேன். ரொம்ப தேங்க்யூ.